இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கும். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொன்னால் மட்டும் பத்தாது. கதையுடைய டைட்டிலானது டாப்பிக்கை தெரிஞ்சால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா என்னன்றது நமக்கு தோணும். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாமா, இந்த கதை ஒர்த்தா இல்லையான்றது அப்போ தான் தோணும். சரி வாங்க, கதையை ஒரு சின்னதான ஒரு ஸ்டோரியாக பார்ப்போம். அதுக்கப்புறம் ப்ரீஃபாக பார்ப்போம். என்னென்னா, நம்ம கதையில் சுமார் 3 கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க. ஒரு அண்ணன், ஒரு தம்பி, இது இல்லாமல் அண்ணனுடைய ஒய்ஃப், அதாவது தம்பிக்கு அண்ணி. இவங்க 3 பேரும் ஒரே வீட்டில் தான் வாழ்கிறாங்க. இந்த அண்ணனுக்கு என்னென்னா, நைட் ஷிஃப்ட் வேலை இருக்குது. தம்பிக்கு பகல் ஷிஃப்ட் வேலை இருக்குது. அண்ணி பொதுவாக எப்போ பார்த்தாலும் வீட்டில் இருக்காங்க. அண்ணன் தம்பியை பார்த்துக்க வாய்ப்பில்லாத நேரம் மாதிரியாக இருக்குது. தம்பி அண்ணனை பார்த்துக்க முடியல. ஸோ அண்ணன் நைட் ஷிஃப்ட்டு போனதுனால அண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம தம்பி என்ன பண்ணான், அதாவது அவங்க அண்ணிக்கு இந்த பையன் என்ன ஹெல்ப் பண்ணான்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கதையில் ஃபஸ்ட்டு 2 பேரில் ஆரம்பிப்போம். ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு அப்பா அம்மா கிடையாது. இவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஒரு சாலை விபத்தில் இறந்து போயிருக்காங்க. இவங்க இறந்து போகும்போது இந்த அண்ணன்காரன் ஃபஸ்ட்டு இயர் படிச்சுட்டு இருந்திருக்கான். அப்போதுலேருந்தே பணப்பிரச்சனை என்பது இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் பணப்பிரச்சனை இருந்தாலும் தம்பியை ஒழுங்கான முறையில் படிக்க வைக்கணும், அவனும் ஒரு ஆளாகணுன்றது இந்த அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசையாக இருந்திருக்கு. அதே மாதிரி இருந்தாலும் அண்ணன் இப்போ வேலைக்கு போயிட்டு அப்படியே படிப்பையும் பார்த்துட்டு இருந்திருக்கான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்லாம் இல்லை. இன்னொன்று, இவங்களுக்கு அதிகப்படியான சொந்தங்கள்லாம் யாரும் இல்லை. இப்படி இருக்க இந்த காலகட்டத்தில் தான் இந்த தம்பி ஸ்கூல் முடிச்சிட்டு காலேஜ் வராரு. ஸோ இந்த அண்ணா காலேஜ் போயிட்டு தம்பியை பார்த்துக்கிறாரு. இவங்க 2 பேருக்கும் சுமார் 3 வயசு டிஃப்ரெண்ட்டு. ஸோ இப்படியே இவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு. அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறாரு ஃபேமிலியை பார்த்துக்கணுன்ட்டு. ஏன்னா சொத்து பற்றி எதுவுமே இல்லாத காரணத்தினால இந்த அண்ணன் தான் அண்ணனுடைய வாழ்க்கையும் பார்த்துக்கணும், தம்பியோட வாழ்க்கையும் பார்த்துக்கணும். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கும்போது தான் காலேஜ் முடிச்சுட்டு வெளில வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போன இடத்துல ஒரு நல்ல வேலை கிடைக்கிது. நல்ல வேலைனா ஒரு மாதம் 1,00,000 மேலே சம்பளம் வர மாதிரியான வேலை கிடைக்கிது. ஆனால் அப்படி வேலை கிடைச்சதுக்கப்புறமும் எப்போ பார்த்தாலும் தம்பிக்கே எல்லாம் செஞ்சிட்ருக்காரு அண்ணன். தம்பி ஓரளவுக்கு மேலே கேட்க ஆரம்பிச்சிட்டான். அண்ணா, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, ஏன்னா இதுக்கு மேலே உனக்கு வயசு போயிட்டுருக்கு, எப்போ தானே நீ கல்யாணம் பண்ண போகிறன்ற மாதிரி தம்பி கேட்குறான். தம்பி கேட்கும்போது அவர் ஃபஸ்ட்டு ஒத்துக்கல. ஏன்னா தம்பிக்கு நாளைக்கு அண்ணி வந்தால் தம்பியை வெளில போக சொல்லிடுவாங்களோ, நம்ம தனி கொடுத்துறோம் போயிடுவோமோ என்னன்ற ஒரு பயம் இருந்திருக்கு அண்ணனுக்கு. ஆனால் அவர் வெளிப்படையாக எதுவுமே சொல்லாமல் பார்த்துக்கலான்னு யோசிச்சுட்டு போயிட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நாளில் தம்பி கேட்குறான், வேறு யாரையாவது நீ எதாவது லவ் பண்ணுறியாண்ணா அப்படின்ட்டு. அப்போ அண்ணங்காரன் சொல்கிறாரு, இல்லை அதெல்லாம் நான் யாரையும் லவ் பண்ணல அப்படின்ட்டு அண்ணங்காரன் சொல்கிறாரு. அப்படி என்ன சொன்னாலும் தம்பி ஒத்துக்கிற மாதிரி தெரியல. ஓரளவுக்கு மேலே நம்ம தம்பி ரொம்ப டென்ஷன் ஆகி, நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்து வைக்கிறான். ஸோ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க அண்ணங்காரன். அப்போ தான் பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சொந்தத்துலலாம் நிறையா பொண்ணு தரேன்றாங்க, ஆனால் வேணான்றாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க பண பிரச்சனையில் இருக்கும்போது அந்த சொந்தக்காரங்க இவங்களுக்கு உதவலைன்ற ஒரு காரணத்தினால இவங்க எந்த விதமான உதவியும் சொந்தக்காரங்க மூலயமா எங்களுக்கு வேணான்ட்டு இவங்க ஒதுங்கி போகிறாங்க. இவங்க ஒரு மேட்ரிமோனி ஆப்பில் பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணமாக பண்ணுறாங்கன்னா அண்ணனும் அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போ அந்த பொண்ணு வீட்டில் என்னென்னா, மாப்பிள்ளையை தான் வீட்டுக்கு வர வைக்கணுன்றது மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ஆசை, வீட்டோட மாப்பிள்ளையாக வரணுன்ட்டு. ஆனால் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை, என் தம்பியை விட்டுட்டு என்னால் வர முடியாது, என் தம்பியை உங்கள் வீட்டில் கூப்பிட்டு வச்சுக்கிட்டா அது நல்லா சுத்தமாக இருக்காது, ஸோ நாங்கள் தனி வீட்டுக்கு நாங்கள் போயிடுறோம்னு சொல்லி பொண்ணு வீட்லேயே எப்படியோ சம்மதிச்சு இவங்க 2 பேரும் தனி வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ தனி வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டால், அண்ணன், தம்பி, அண்ணனோட ஒய்ஃபு, அதாவது தம்பிக்கு அண்ணி, சுமார் இந்த 3 பேர் தனி வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில். இவங்க ரொம்ப வசதியான வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது தம்பியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு ஒரு 50,000 சம்பளம், அண்ணனுக்கு ஒரு சம்பளம். பொண்ணு வீட்லேயும் ரொம்ப வசதி. ஒரு நல்லபடியான ஒரு ஜாலி லைஃப் வாழ்கிறாங்க. வீக்கெண்ட் ஆச்சுனாலே இவங்க 3 பேரும் வெளில போகிறதும், மீதி நாள் அண்ணனும் அண்ணி மட்டும் 2 பேரும் வெளில போகிறத தம்பி பார்த்துட்ருக்காரு. ஓரளவுக்கு மேலே தம்பி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு லாஸ்ட் நேரம் தம்பி வேணான்ட்டு விட்டு போயிருக்கு. அப்படி இந்த ஒரு கவலையில் தம்பி உட்காந்துருந்துருக்காரு. அப்போ வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது அண்ணி கேட்குறாங்க, என்னப்பா ஆச்சு அப்படின்ட்டு. அப்போ தான் நம்ம தம்பி சொல்கிறாரு, அண்ணி இந்த மாதிரி லவ் பண்ண விட்டு போயிடுச்சு. அப்போ அண்ணி 4 வார்த்தை ஆறுதலாக பேசும்போது அண்ணி மேலே ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுது நம்ம தம்பிக்கு.
ஸோ இப்படியே போயிட்டுருக்கும்போது அப்படி எதுவுமே 2 பேரை காமிச்சிக்கல. இப்போ என்னன்னா காலையில் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வர மாதிரி தான் 2 பேருக்கும் வேலை இருக்குது. அதாவது தம்பிக்கும் அண்ணனுக்கும். திடீர்னு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு காலையில் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வர மாதிரியும், அண்ணனுக்கு நைட்டு வேலைக்கு போயிட்டு காலையில் வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமையுது. ஏன்னா அண்ணன் ஆஃபீஸில் நைட் ஷிஃப்ட்டுக்கு ஆள் இல்லை. நைட் ஷிஃப்ட்டுக்கு ஆள் கண்டிப்பாக வேணும். அதுக்கு ஒரு சீனியர் டெக்னீஷியன் வேணும்ன்ட்டு இவங்க அண்ணனை வந்து கேட்குறாங்க. இவங்க அண்ணன் வேறு வழியே இல்லாமல் ஓகேன்றாரு. இப்போ என்னென்னா தம்பி வந்து காலையில் 8 மணிக்கு வேலைக்கு கிளம்பி நைட்டு 6 மணிக்கு வந்துடுவான். ஓகேங்களா? அண்ணன் வந்து நைட்டு 6 மணிக்கு கிளம்பி காலையில் 9 மணிக்கு தான் வருவார். ஏன்னா அண்ணன் ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் தூரம். ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்ததுனால இவங்க 2 பேரால் பார்த்துக்கவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அண்ணி வந்து காமனாக வீட்டில் இருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ என்னென்னா அண்ணனும் தம்பியும் பார்த்துக்க முடியாது. ஏன்னா 2 பேருக்குமே ஞாயிற்றுக்கிழமன்னு லீவு கிடையாது. 2 பேருக்கும் வந்து வீக்லி 1 டே வீக் ஆஃபாக எடுத்துக்கலாம். ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் 2 பேரும் பார்த்துக்க முடியல. இப்படியே இருந்ததுனால இந்த பையன் வேறு ஆல்ரெடி அண்ணி மேலே ஒரு அஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சு. சரி இவன் வந்து என்னென்னா இவன் தான் யோசிக்கிறான், திரும்பி நம்ம உட்காந்து அழுவலாம் அண்ணன் வேலைக்கு போனதுக்கப்புறம், அண்ணி நம்மளை கொஞ்சம் கேரிங்காக பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு. இவன் அதுக்கு ஆசைப்பட்றான். அதே மாதிரி கரெக்டாக அவங்க அண்ணன் வேலைக்கு போகிறாரு. இவன் இந்த மாதிரி அழுகுறான். அப்போ அவங்க கேரிங்காக பேசுகிறாரு. அடுத்த நாள் காலையில் பார்த்தா அன்னிக்கும் அண்ணனுக்கும் செம்ம சண்டை நடக்குது. அன்னைக்கு அண்ணன் லீவ் போட்டு சண்டை போடுறான். இதை வந்து அடுத்த நாள் அண்ணன் வேலைக்கு போகும்போது இவன் போய் கேட்குறான், என்ன தான் நீ பிரச்சனை உங்களுக்கும் அண்ணனுக்கும் அப்படின்ட்டு. இவங்க அண்ணி அப்போ தான் சொல்கிறாங்க, நான் வந்து இதெல்லாம் சொல்லாமான்னு வந்துட்டு தெரியாது, பட் நான் சொல்கிறேன். என்னென்னா உங்கள் அண்ணன் ஒழுங்கான ஒரு வேலையை பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்றாங்க. அப்போ தம்பி கேட்குறான், என்ன நீ ஒழுங்கான வேலை அப்படின்னா அவங்க வெக்கத்தை விட்டு சொல்கிறாங்க, இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன், ஆனால் உங்கள் அண்ணனால் இதெல்லாம் பூர்த்தி பண்ண முடியல, அதனால் எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது அப்படின்னு அண்ணியும் வெக்கத்தை விட்டே சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அன்னிக்கு ஆல்ரெடி இந்த தம்பி மேலே ஒரு அஃபெக்ஷன் இருந்திருக்கு. ஆனால் அவங்க எதையுமே காமிச்சிக்காமல் அவங்களும் எப்பயும் போல் காமனாக பழகுனதுனால நம்ம தம்பிக்காரனுக்கு ஓகே இதான் நமக்கான சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இவன் வந்து மன்னிப்பு கேட்குறான் அண்ணிக்கிட்ட. அண்ணி எங்கள் அண்ணனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவன் பண்ணாததை நான் வேணால் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த அண்ணி எதிர்பார்த்ததும் அதான், இந்த பையனும் இந்த அண்ணிக்கிட்ட எதிர்பார்த்தது தான். ஸோ இவங்க 2 பேரும் அன்றைக்கி நைட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சந்தோஷம்னா அளவுக்கு அதிகமான ஒரு சந்தோஷத்தில் வாழ்கிறாங்க. இவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அண்ணன் வராரு. அண்ணன்கிட்ட அண்ணி எப்பயும் போல் ரொம்ப கேஷுவலாக நடந்துக்கிறாங்க. அண்ணனுக்கு எந்த விதமான டவுட்டும் வரல. ஸோ இது மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்க. அண்ணனுக்கு லாஸ்ட் வரைக்கும் எந்த டவுட்டும் வரல. தம்பியை இப்போ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்படி கல்யாணம் பண்ணாலும் அண்ணன் ஒய்ஃப் கூட அப்பப்போ ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி.